நாங்கள் வந்து இங்கே விஜய் சார் பார்க்கலான்னு வந்தோம். இப்போ விஜய் சார் எங்களால் பார்க்க முடியல. கூட நாங்கள் எங்கள் குழந்தைய கூட்டி வந்தோம். அவங்களால சரியாக பார்க்க முடியலன்னு ரொம்ப ஃபீலு. எல்லா ஜனங்களும் கூட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு தான் வருவேன், அடம் பிடிக்கிறாங்க. ஒரே ஓவராக உட்காந்து அடம் பிடிக்கிறாங்க, நான் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு. அதனால் இனி இவங்க வந்து நான் விஜய் மாமா பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்றாங்க. நாங்கள் கிண்டியிலேருந்து வரோம். என் பேர் ஜமுனா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு ஹேண்டிகேப்பு, ஒரு பையனுக்கும் சரியாக கண்ணு தெரியாது. அதனால் நாங்கள் டெய்லியும் மனு கொடுக்க அதுக்கு வருவோம். ஆமாம், அப்போ கூட எங்களால் பார்க்க முடியாது அவரை. ஆனால் அவரை பார்க்கணுன்னு எங்களுக்கு ரொம்ப இருக்குது. நாங்கள் எங்கள் ஓட்டு, எங்கள் ஃபேமிலி ஓட்டு மொத்தமாக அவருக்கு தான் போட்டோம். ஆனால் அவரை பார்க்குறதான கொடுப்புனே எங்களுக்கு கிடைக்க மாட்டேது. ஆல்ரெடி நாங்கள் எல்லாத்துலேயும் செம்ம கஷ்டப்பட்டோம். இப்போ இங்கே இந்த ஆட்சி வந்த பிறகு நிறைய சேஞ்சஸ் தெரியுது எங்களுக்கே. நிறைய குடிக்கிறவங்க எல்லாரும் கம்மியாக இருக்காங்க. இப்போ நல்லபடியாக வந்துட்டு இந்த தமிழ்நாடு முன்னேறும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான், நன்றி. பாப்பாவுக்கு வந்து ஆதார் கார்டில் நேம் மிஸ்டேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் மாற்றிட்டு வாங்கன்னு முதல்ல ஒரு தடவை சொன்னாங்க. 2வது ஒரு வாட்டி சொன்னாங்க. கிண்டி மேல்நிலைப்பள்ளி, அதாவது கார்பரேஷன் சுகாதார நிலைப்பள்ளி, அந்த பள்ளியில் வந்து சேர்க்கறது 2 தடவை போனோம். ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க. ஆனால் பாப்பா வெளியூரில் வந்து நாகப்பட்டினத்தில் அவங்க வந்து படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு 1வது படித்து 2வது படித்து 3வது போகிற மாதிரி பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க வந்து 3ஆம் கிளாஸ் 3 வயசுலேருந்து போயிருக்காங்க. இப்போ தான் அவங்களுக்கு 6 வயசு 6.5 வயசு ஆகுது. அதனால் அதை வச்சு அவங்க வந்து இல்லை சேர்க்க முடியாது, எல்லாத்தையும் மாற்றிட்டு வாங்க, இல்லை அங்கே போய் அட்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. எங்களால் அது போய் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியல. குழந்தைக்கு ஃப்யூச்சர் போயிட்டே இருக்குது. அதனால் சரி, எங்களுக்கு ஏதாவது மனு போட்டு நாங்கள் கேட்டோம். அது கேட்ட மாதிரியே எங்களுக்கு வந்து மண்டே வந்து அட்மிஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்சி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நாங்கள் கொண்டு வந்து கொடுத்த வராதனாலே எங்களுக்கு அட்மிஷன் ஓடிபி வந்துடுச்சு. திங்கக்கிழமை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் மூலமா எங்களுக்கு நிறைய உதவி கிடைக்கும்னு நம்புகிறோம். என்னோட பேர் சார் ஜமுனா.